ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிக்கன் பர்கர் வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 kg சிக்கனை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூனும், பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சு தேவையான சைஸ்க்கு பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்குவோம். இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் மைதா மாவு 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, உப்பு கொஞ்சமாக சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் தண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஜில்லுன்னு எடுத்து இன்னொரு பிளேட்டில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க ரவுண்டை இந்த மாதிரி மாவில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு, இந்த தண்ணியில் ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு திரும்பியும் இந்த மாவில் பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் சிக்கன் பேட்டிஸை நடுவில் பர்கருக்கு நடுவில் வைக்க போகிறோம். இப்போ பர்கருக்கு இந்த மாதிரி ஒரு தோசை தவா வச்சுட்டு 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி பன்னை கட் பண்ணி 2 சைடும் டோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் மயோனைஸும் ஷெஸ்வான் சாஸும் சேர்த்து கலந்து வச்சுட்டு இந்த மாதிரி 2 சைட்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இந்த சைடு பாருங்கள், பேட்டிஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெந்து வந்ததும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதை நம்ம ரெடி பண்ணியிருக்க பர்கரில் வச்சு இதுக்கு மேலே வெங்காயம், தக்காளி, வேணும்னா குக்கும்பர், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வச்சு இந்த இன்னொரு சைடு ஆஃப் பன்னை வச்சுட்டோன்னா சூப்பரான சிக்கன் பர்கர் ரெடி. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.